வெறுமன பயான்கள் பேசி நிறைய பயான்கள் நம்ம கேட்கிறோம், பேசுறோம். இன்னைக்கு மீடியாக்கள்ல நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில எதை நாம எடுத்துக்கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பத்தி சுய பரிசோதனை செய்யணும். நம்ம இங்க சுய பரிசோதனை செய்தால் மட்டும்தான் நாம் மாற்றங்களை, எழுச்சிகளை, அடுத்த தலைமுறைகளை உருவாக்க முடியும். இங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. இங்க யாரும் சமூகத்துக்கு சேவை செய்ய மாட்டேன்னு சொல்லல. எல்லாருமே கவலைப்படுறோம். சில பேர் காசு பணத்தை செலவழிக்கிறாங்க, சில பேர் நேரம் காலங்களை செலவழிக்கிறாங்க. அது ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாமே நடக்குது. ஆனா கவனமான ஒரு முறையில நாங்க பயணிக்கிறோமா, ஒரு திட்டமிட்டு பயணிக்கிறோமா? அடுத்த 2 ஆண்டுகள்ல இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்முடைய குழந்தைகள் எப்படி உருவாக்கப்படணும், நம்முடைய வாலிபர்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம இடத்துல ஒரு திட்டமிடுதல் இருக்குதான்னா நம்மள்ட்ட கிடையாது. நம்முடைய கவலைகள்லாம் எப்படின்னா, பேசும்போது கவலைப்படுவோம், சில பேர் காது கொடுத்து கேட்போம், சில பேர் யோசிப்போம். ஆனா செயல்முறைப்படுத்துறதுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட அட்டென்ஷன், கவனம் ரொம்ப குறைவு. அப்ப கவனமான சமுதாயம் மட்டும்தான் வளர்ச்சியின் பாதையில கொண்டு போக முடியும். அப்ப சமூகத்தினுடைய யதார்த்த நிலைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டரை சந்திக்க போறோம்னா அந்த மருத்துவருக்கு அந்த நோயாளியினுடைய நோய் என்னன்னு முதல்ல தெரியணும். உலமாக்கல், ஆலிமாக்கள் அப்படிங்கிறவங்க சோசியல் டாக்டர்ஸ், சமூக மருத்துவர்கள். சமூகத்தில் இன்னைக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதற்கேற்ற மருந்துகள் கொடுக்க முடியும். நாமளே நோயாளிகளாக மாறிடக்கூடாது. மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களே நோயாளிகளாக மாறிட்டா நோயாளிகளை எப்படி கியூர் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்ப சமூகத்தினுடைய யதார்த்த நிலை, சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சமூகம் 4 ப்ராப்ளத்தை எதிர்கொள்ளுது. அது உன் குழந்தைகளும் சரி, எங்க குழந்தைகளும் சரி, அது ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாருமே, படித்தவர்களும் சரி, பாமர மக்களும் சரி. முதல் பிரச்சனை என்னன்னா கல்ச்சரல் டிக்ளைன். கலாச்சார ரீதியாக பெரிய சீர்கேடு சமூகத்தில் இன்னைக்கு இருக்கு. கல்ச்சரலி நாங்க பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு நம்ம வளர்றதெல்லாம் எதை பார்த்துனா சோசியல் மீடியாவை பார்த்து தான் வளர்றோம். அதை பத்தி எல்லாம் நம்முடைய பெண்கள் அழகாக பேசுனாங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் இதை உள்வாங்கணும்? எத்தனை பேர் நம்ம இடத்துல ஒரு சேஞ்சஸ், ஒரு சுய பரிசோதனை செய்யறோம் அப்படின்னா இல்ல. சோசியல் மீடியா பார்க்கும் போதே, பேசிக்கிட்டு இருக்கும் போதே அநேக கையில போன்கள் இருக்கும், சோசியல் மீடியா பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க சோசியல் மீடியாவோட விளைவுகளை பத்தி பேசுவாங்க. நம்ம நிறைய பேர் சோசியல் மீடியால கவனமாக இருப்போம். அப்ப நிறைய நேரங்கள் நம்முடைய பலகீனத்துக்கான காரணம் என்னன்னா நம்ம இடத்துல கவன குறைபாடு. அப்ப சமூகத்தினுடைய முதல் பிரச்சனை என்னன்னா கல்ச்சரலி சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம சரி செய்யணும்? இது ஒரு பயான்கள்ல இல்ல ஒரு நிகழ்வுல நடத்தி யாரையும் மாத்திர முடியாது. ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை நோக்கி தொடர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து பயணம் செய்தால்தான் இங்க மாற்றங்களை கொண்டு வர முடியும். முதலாவது நம்முடைய எதிர்கொள்ளக்கூடிய சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை கலாச்சார சீர்கேடு. 2வது பிரச்சனை என்னன்னா ஒழுக்க ரீதியான சீர்கேடு, அஹ்லாக். சுய கட்டுப்பாடும் சமூகத்துல குறைஞ்சிருச்சு, சமூக கட்டுப்பாடும் சமூகத்துல குறைஞ்சிருச்சு. முன்னாடி எல்லாம் மக்களை பார்த்து சில பேர் பயப்படுவாங்க. தனி மனித தவறு செய்தாலும் சமூகத்தினுடைய பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னைக்கு அதுவும் கெட்டு போச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாரும் தவறு செய்யக்கூடியத பேசுறோம், செய்யறோம். அது கேட்டா என்ன சொல்றோம்? யார் இங்க தப்பு செய்யாம இருக்கிறா? எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, அதை நானும் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு சமூகத்துக்கு மத்தியில புறையோடி கிடக்கு. அப்ப ஒழுக்க ரீதியான பிரச்சனை. இன்னைக்கு கணவனும் டாக்டர், மனைவியும் டாக்டர் சேர்ந்து வாழ முடியல. அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு. மக்களிடத்துல படிப்பு அதிகமாயிருச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய படிப்பறிவு வெறுமனே 40%. ஆனா இன்னைக்கு மக்களுடைய படிப்பறிவு 87%. ஆனா அன்பு, விட்டு கொடுத்தல், பாசம், கட்டுப்படுதல் இப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்வியல் நம்முடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முழுமையா கிடைக்குதுன்னா இல்ல. நல்ல ஆழமா யோசிக்கணும். இது ஒரு பயான் நிகழ்ச்சியா நீங்க பார்க்க கூடாது.
இது ஒரு ஐடியாலஜியான ஒரு கருத்தியலை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம கடந்து போன 100 வருஷத்தை நம்மளால மாத்த முடியாது. கடந்து போன 100 வருஷம் போனதுதான். வருகின்ற 100 வருஷம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா வாழ்கின்ற காலத்துல வாழக்கூடிய மக்கள் நாம் ஒரு தியாகம் செய்து அர்ப்பணிப்பு செய்து அடுத்த தலைமுறைகள் நாம் வலிமையான ஈமானுள்ள ஒழுக்கமான வாழ்வியல் உள்ள ஆளுமையான கல்வியுள்ள சமூக பொறுப்புள்ள சிந்தனைவாதிகளை நாங்கள் ஆண்களை பெண்களை உருவாக்குவோம் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் தான் இன்னைக்கு சமூக மாற்றத்திற்கான காரணம். அந்த உணர்வுகளை சுமந்து கொள்ளுங்க. அல்லாஹு தாலா பார்க்கிறது மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தான் பார்க்கிறான். பெரிய அறிவு தேவையில்லை. எங்க அம்மா எல்லாம் 3வது தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சிந்தனை எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். அறிவை கொண்டு ஒரு மாற்றங்கள் இல்லை, சிந்தனையை கொண்டுதான் மாற்றம். வெறுமன அறிவாளிகளை உருவாக்குவதை கொண்டு சமூக எழுச்சி ஏற்படுத்த முடியாது. சிந்திக்கக்கூடியவர்களை உணர்வு ரீதியாக இறைவனை அடைய முயற்சிக்கக்கூடியவர்களை வைத்துதான் சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு எல்லா நிலையிலும் பின்தங்கிட்டோம். மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கிறோம். இந்த பின்தங்கிய சமூகத்தை மேலெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண்களை விட பெண்கள் தாய்மார்கள் உங்களுக்கு தான் அதிகம். என்னதான் ஆண்கள் எவ்வளவு பயான் பேசினாலும் ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம். உங்களுடைய சமூக மாற்றம், உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய ஈமானிய உணர்வு, உங்களுடைய சமுதாய சிந்தனை தான் அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதனுடைய ஆணி வேர். அதான் பேஸ். அதை நீங்க சரி செய்யணும். இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில மாஷா அல்லாஹ் பெண்களுக்கு மத்தியில சரியான விழிப்புணர்வு. எங்க போனாலும் பெண்கள் நிறைய நபர்கள் கருத்துக்களை உள்வாங்குறாங்க. சமூகத்துக்கு சேவை செய்யணும், நிச்சயமாக வருங்கால தலைமுறைகளை உருவாக்கணும். இன்னைக்கு தாய்மார்கள் சகோதரிகள் அதிகமாக யோசிக்கிறீங்க. ஆனா திட்டங்களோடு பயணிங்க, ஒரு இலக்குகளோடு பயணிங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்லுவேன். அப்ப சமூகத்தினுடைய யதார்த்த 2வது பிரச்சனை ஒழுக்க ரீதியான பிரச்சனை. இது 2வது பிரச்சனை. 3வது சமூகத்துல இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா உடலியல் ரீதியான பலகீனம். நோயாளிகள் நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம். 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள். 100 பேத்துல 36 பேர் நோயாளி. சோம்பேறிகளான நோயாளிகளான சமூகத்தை வைத்து ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது. ஒரு ஆரோக்கியமான பலமான உழைப்புள்ள சமூகத்தை வைத்துதான் அடுத்த ஒரு தலைமுறையை சரியாக உருவாக்க முடியும். அப்ப அந்த உணவு முறைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய உடற்பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கண்ட உணவுகளை சாப்பிடுறது, சீக்கிரமே நோயாளிகளாக மாறுறோம். அப்ப இதுல இருந்து மக்களை எப்படி சரி செய்ய போறோம், மக்களை எப்படி மீட்டெடுக்க போறோம், அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற பெரும் சிந்தனை பெண்கள் நமக்கு தேவை. 4வது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய். இன்னைக்கு சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய 4வது பிரச்சனை என்னன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை, கோபம், எரிச்சல், யாருக்கும் யாரும் கட்டுப்படுறதில்ல. எல்லா நிலையிலும் ஒரு விதமான மன அழுத்தத்தோட எல்லாரும் வாழ்றோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி. அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் மட்டும் 90% மக்களுக்கு மனநோய் வரப்போகுதுங்கிறான். மென்டல் ஹெல்த் டிசார்டருங்கிறான். மனநோயினா பைத்தியக்காரன் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் எப்பயுமே கவலையாகவே இருக்கிறது. வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு இருக்காது. அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை இருக்காது. எல்லா பிரச்சனைகள்லே கடன் பிரச்சனை, சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இப்படியே எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள்லேயே வாழக்கூடிய சமூகமாக மாறுறோம். சமீபத்தில் நான் ஒரு டாக்டர் சந்தித்தேன் சென்னையில. அவரிடத்துல பேசும்போது சொன்னாரு, மௌலானா உங்க மக்களுக்கு சிரிக்க சொல்லி கொடுங்கன்னார் என்கிட்ட. இஸ்லாமிய சமூகத்துக்கு யாரும் சிரிக்க மாட்டாங்களா, சிரிக்க பழகி கொடுங்க. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் 10 கேஸும் முஸ்லிம்கள், 10 பேருமே ஸ்ட்ரோக், மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு கைகால் வளங்கல. காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் பிரச்சனை. நோய் என்பது வெளியிருந்து வர்றதில்லை. நோய் என்பது கிட்டத்தட்ட 60 to 70% உள்ள இருந்து தான் வருது. மனிதனுடைய கவலையும் தூக்கமின்மையும் சரியான உணவு முறைகள் இல்லாததும் வாழ்க்கையினுடைய சரியான நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றாததும் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். அது கேன்சரா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம், எல்லா நோய்களுக்குமே. மனநோய், பிசிக்கல், மென்டல் அண்ட் பிசிக்கல் ரெண்டுலையுமே நாம் பலகீனமாக இருக்கிறோம். இந்த பலகீனமான சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சமூகத்துல முக்கியமாக இன்னைக்கு பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் சில கருத்துக்களை சொல்ல வர்றேன்.
இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சியில பயிற்சி முறை ஒண்ணு இருக்குது. பயிற்சி முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, முதல் நிலை அப்படிங்கிறது விழிப்புணர்வு நிலை. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறது. இன்னைக்கு சமூகத்துல எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு இருக்கு. யாரும் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி பின்தங்கி இருக்கிறோம், எல்லாத்துக்குமே தெரியும் உடற்பயிற்சி செய்தா நல்லதுன்னு, ஆனா யாரும் செய்ய மாட்டோம். எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல உணவுகள் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்போம், யாருமே சாப்பிட மாட்டோம். எல்லாத்துக்கும் தெரியும் வீட்டுக்கு கணவர் வந்தோடனே வீட்டுல உள்ள குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசினா குழந்தைங்க நல்லா உருவாகும்னு எல்லாத்துக்கும் தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா யாருமே செய்ய மாட்டோம். அப்ப விழிப்புணர்வுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனா செயல்முறைகள் இல்லை. விழிப்புணர்வுகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த அவேர்னஸ் கோயிங் டு நாலேஜ். அந்த விழிப்புணர்வு கல்வியாக மாறணும் அப்படின்னு சொல்லப்படுது பயிற்சி முறைகள்ல. இன்னைக்கு சமூகத்துல கல்வியும் கிடைக்குது. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேத்துக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு வேலைகள் விஷயங்கள் என்னன்னு தெரியும். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இஸ்லாமிய சமூகம் கல்வியில பின்தங்கி இருக்கு, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு, எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். அப்ப நாலேஜும் சமூகத்துல ஓரளவு கிடைச்சிருச்சு. இது ரெண்டு நம்மள்ட்ட கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் கிரியேஷன், உருவாக்கம்னு சொல்றேன். உருவாக்கம். உதாரணமா சமூகத்துல பல ப்ராப்ளம். இப்ப இந்த வருஷம் மட்டுமே தமிழகத்துல 2800 ஆலிமாக்கள் சனது வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 2800 ஆலிமாக்கள், தமிழ்நாடு முழுக்க நிறைய மதரசாக்கள், ஊருக்கு மதரசாக்கள், மாஷா அல்லாஹ், பாராட்டத்தக்க விஷயம். மஹல்லாக்கள், பொறுப்புதாரிகள், உலமாக்களுடைய பெரிய தியாகம், ஆலிமாக்களை உருவாக்குறோம். இந்த ஆலிமாக்களை கொண்டு சமூகத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்விக்குறி. தேவைதான், உருவாக்க நிச்சயமாக அவங்க படிக்கணும், பட்டம் வாங்கணும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனா இவங்களை ஸ்பெஷலைஸ்டா உருவாக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. எத்தனை ஆலிமாக்கள் மக்களுக்கு மத்தியில சைல்ட் சைக்காலஜியை பத்தி பேச முடியும்? குழந்தை வளர்ப்பு ஒரு கலை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. சமூகத்தை மேம்படுத்தணும் மேம்படுத்தணும் மேம்படுத்தணும், எப்படி மேம்படுத்தணும், எங்கிருந்து மேம்படுத்தணும், அதுக்கு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதா? சொல்லப்படல. அப்ப ஆலிமாக்கள் அந்த பயிற்சியில நீங்க ஈடுபடணும். இப்ப இன்னைக்கு கூட கொடவாசல்ல ஒரு 150 ஆலிமாக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு வகுப்பு நடந்துச்சு, 3 மணி நேரம் வகுப்பு. அதுல ஒரு 10 டாபிக்ல அவங்களுக்கு நாங்க வகுப்பு எடுத்தோம். ஒன்னு சைல்ட் சைக்காலஜி, பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு, மேரேஜ் கவுன்சிலிங், அது மாதிரி யூத் மென்டார்ஷிப், இளைஞர்களை எப்படி, பெண் இளைஞர்களை எப்படி உருவாக்கணும், ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன், குடும்பவியல் மேம்பாடு எப்படி இருக்கணும், ஃபைனான்சியல் டிசிப்ளின், குடும்பங்கள்ல எப்படி நம்ம பொருளாதாரத்தை கையாள தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியம். குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அது வெறுமன எழுத்துக்கள் இல்லை, அதெல்லாம் வாழ்க்கைகள், அதெல்லாம் வாழ்வியல் கோட்பாடுகள். இங்க குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, வெறுமன தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, இப்படி இபாதத்துகளை மட்டும் எடுத்துக்கிட்டோமே தவிர, அது 80% என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையை தான் சொல்லுது. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கப்பட்டுச்சு, நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நபியினுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்துச்சு. குர்ஆன் என்ன சொன்னதோ அதை வாழ்ந்து காட்டினாங்க. அப்ப ஆலிமாக்களை ஸ்பெஷலைஸ்டு, திறன் சார்ந்த, துறை சார்ந்த பெண்களை நாம் உருவாக்கணும். தட் இஸ் கால்டு கிரியேஷன். அவேர்னஸ் கோயிங் டு நாலேஜ். விழிப்புணர்வு அறிவாக மாறணும், அறிவு உருவாக்கத்தை கொடுக்கணும். இப்ப நம்ம ஊர்ல மேரேஜ் கவுன்சிலிங் நடத்தப்படணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பங்கள் இருக்குதா, இங்க நிக்கா கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதுல ஆலிமாக்கள், நம்மள்ட்ட இருந்து முடித்த ஆலிமாக்கள் 2 பேரை அதுக்கு பயிற்சி எடுக்க வைக்கணும். அந்த பயிற்சி எடுத்த ஆலிமாக்கள் பெண்களுக்கு வகுப்பு எடுக்கணும். நிக்காஹ்னா என்ன, கணவனுடைய உளவியல் எப்படி இருக்கும், ஒரு ஆணுடைய உளவியல் என்ன, ஒரு பெண்ணுடைய உளவியல் என்ன, குடும்பம்னா என்ன, குடும்ப மேலாண்மைனா என்ன, ஃபேமிலி பாண்டிங், உறவுகளை எப்படி நம்ம கொண்டு வரணும், இதெல்லாம் பயிற்சி கொடுத்த பிறகு ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுதான் இன்னைக்கு தேவை. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவான திட்டமிடுதல் நம்ம ஊருக்கு தேவை, எல்லா ஊருக்கும் தேவை. நான் தமிழ்நாடு முழுக்க இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பேசுறோம், திரும்ப திரும்ப. ஆனா மாஷா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில பெரிய விழிப்புணர்வு ஏற்படுது. நிறைய ஆலிமாக்கள், நிறைய பெண்கள் மாஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிறாங்க. படித்ததை கொண்டு சமூகத்தை எப்படி வளப்படுத்த வேண்டும், படித்ததை கொண்டு சமூகத்தை எப்படி பண்படுத்த வேண்டும், படித்ததை கொண்டு சமூகத்தை எப்படி சீர்படுத்த வேண்டும், படித்ததை கொண்டு எப்படி சமூகத்தை மேம்படுத்த வேண்டும், படித்ததை கொண்டு சமூகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஆழமான சிந்தனை நம்முடைய பெண் சமூகத்துக்கு வேணும். இன்னைக்கு ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும்
ஒரு குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய, குழந்தைகளை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதியும் திறமையும் ஆண்களுக்கு கிடையவே கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா பெண்கள் அதை உணர்ந்து செய்யறோமா? நம்முடைய குழந்தைகளை எந்த மனநிலைகள்ல உருவாக்குறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை தாய்மார்கள் மனதில் கை வச்சு பாருங்க, எத்தனை தாய்மார்கள் நீங்க உங்க குழந்தைகளுடைய பேர் சொல்லி அல்லாட்ட துவா செய்றீங்க. இதான் உருவாக்கம். இந்த உருவாக்கத்தை நம்மிடத்திலிருந்து ஓதி முடித்தான் ஆலிமாக்கள் துறை வாரியாக செய்யணும். துறை வாரியாக மாற்றம் அப்பதான் ஏற்படும். நான் ஆய்வின் அடிப்படையில் பேசுறேன். 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தற்கால அனலிட்டிக்கல்ல சொல்றேன். 2ஆம் உலகப் போர் 1944க்கு பிறகு 3 முக்கியமான நாடுகள் வீழ்ந்து போச்சு. ஒன்னு சைனா, இன்னொன்னு ஜப்பான், இன்னொன்னு ஜெர்மனி. இந்த 3 நாடுகளும் 1972 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும், இந்தியாவும் ஜப்பானும், இந்தியாவும் ஜெர்மனி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை சைனாவோட கம்பேர் பண்ணா நம்மளை விட 40 மடங்கு வளர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் துறை சார்ந்த பயிற்சிகள். துறை சார்ந்த பயிற்சிகள். இன்னைக்கு ஈரானுடைய யுத்தத்தை பத்தி எல்லாரும் பேசுறோம். எல்லாரும் எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு இவ்வளவு பெரிய ஆழப்பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை கொண்டு வருது. கொள்கை ரீதியாக நமக்கு முற்றிலும் மாறுபட்டவங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒருத்தவங்களுடைய வெற்றி, ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை ரிவ்யூ பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த ஆய்வினுடைய ஒரு காரணம் என்னன்னா, கடந்த 20-30 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் துறை சார்ந்தவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்களுடைய துறை சார்ந்த உருவாக்கம் ஆண்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம். பெண்கள் சிந்தனைவாதிகளாக, ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, அல்லாஹுடைய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு உள்ளவர்களாக மாற்றப்பட்டால் அடுத்த தலைமுறை வலிமையான தலைமுறையாக மாற்றப்படும். அதுதான் மிக முக்கியமான ரகசியம். அப்ப நாங்க பெண்களை எப்படி உருவாக்கணும்? அப்ப கிரியேஷன், ஒன்று விழிப்பு நிலை, 2வது அறிவு நிலை. அறிவு நிலை உருவாக்க நிலையை கொண்டு வரணும். இப்ப நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க, எத்தனை பேர்த்த உருவாக்க போறீங்க யோசிக்கணும். எத்தனை பேர்த்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர போறோம்? அப்ப உருவாக்கணும்னா துறை சார்ந்து நீங்க உருவாகணும். நம்ம உருவானா மட்டும்தான் அடுத்தவங்களை உருவாக்க முடியும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில சைல்ட் சைக்காலஜி படிக்கணும். குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில பேரண்டிங் படிக்கணும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கிரியேஷன், the creation going to empowerment. யார் உருவாக்குறாங்களோ அவங்களை கொண்டுதான் சமூகத்தினுடைய வளர்ச்சி ஏற்படும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், இப்படி எல்லா துறைகளிலையும் நம்முடைய முன்னோர்கள் சாதித்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன? ஏன் பலகீனப்பட்டுட்டோம்? ஏன் வீழ்ந்து போயிட்டோம்? ஏன் எல்லா நிலையிலும் பின்தங்கி போயிட்டோம்? காரணம் என்ன? கவனமில்லாத சமூகமாக இருக்கிறோம். ஆய்வுகள் 2 காரணங்கள் சொல்லுது. முதல் காரணம், அல்லாஹுடைய தொடர்பு நம்மள்ட்ட குறைஞ்சு போச்சு. படைத்தவனோடு இணைப்பு நம்மள்ட்ட இப்ப இல்ல. படைத்தவனோடு இணைப்பு இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, குழப்பங்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். தட் இஸ் கால்டு இபாதா. 2வது நம்முடைய பலகீனத்துக்கான காரணம் என்னன்னா, சமநிலையான வளர்ச்சி நம்மள்ட்ட கிடையாது. ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டா சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல. சமூகத்துக்குள்ள போயிட்டா பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்லாம போயிடுறோம். பொருளாதாரம் சம்பாதிக்க போனா பிள்ளைங்களை சரியா படிக்க வச்சு உருவாக்குறது இல்ல. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை குர்ஆன், நபியினுடைய முஹப்பத், முன்னோர்களுடைய தியாகம், அல்லாஹுடைய தொடர்பு, மஸ்ஜிதுகளுடைய தொடர்பு கொடுக்கப்படுதானா இல்ல. குழந்தைகளை எப்படி உருவாக்கணும் நமக்கு தெரியல. அப்ப இங்க இருக்கிற ஆலிமாக்களுக்கு, வந்த பட்ட வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து உங்க கல்வியை கொண்டு, நான் இந்த கல்வியை படித்ததின் காரணமாக நான் ஒரு 1000 நபர்களை, 1000 பெண்களை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற உணர்வுகளை எடுங்க. ஏதாவது ஒரு துறையில உங்களை வளர்த்துக்கொண்டே இருங்க. அது குர்ஆனுடைய துறையா இருக்கலாம், கிராத்துடைய துறையா இருக்கலாம், ஹதீஸுடைய துறையாக இருக்கலாம், குழந்தை சைக்காலஜி, குழந்தை உளவியல் துறையாக இருக்கலாம், கவுன்சிலிங்காக இருக்கலாம், யூத் மென்டார்ஷிப்பாக இருக்கலாம். ஏதாவது ஒரு துறையில நீங்க உங்களை வளர்த்துக் கொள்ளுங்க. வளர்த்துக்கொண்டு இங்க ஒவ்வொரு மஹல்லாக்களுக்கும் போங்க, வீடு வீடா போங்க.
ஒரு வீடு தேர்ந்தெடுங்க, அந்த வீட்டுல ஒரு 30 குடும்பத்தை கொண்டு வாங்க, அந்த குடும்பங்களுக்கு அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுங்க. மாசத்துக்கு 2 வகுப்பு நடத்துங்க. இதுதான் சமூக எழுச்சி, இதுதான் சமூக மாற்றம். நீங்க வீடு வீடா சென்று கதவை தட்டாத வரை சமூக மாற்றத்தை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது. இதெல்லாம் சும்மா ஒரு நிகழ்வு. நீங்க 1000 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, சொல்றதை கேட்கறீங்க, வீட்டுக்கு போனோடனே பாதி மறந்துடும், சாப்பிட்ட உடனே முழுசா மறந்துடும். வீட்டுக்கு போகும்போதே பாதி மறந்துடுவீங்க, என்ன பேசணும்னு மறந்து போயிடும். மனிதனுடைய இயற்கை. நான் அங்க இருந்தாலும் அப்படித்தான், இல்ல என் மனைவி எங்க உட்கார்ந்தாலும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். மனிதன்கிற அடிப்படையில பலகீனமானவங்க நம்ம. ஆனா ஒரு கருத்தியலை நோக்கி, ஒரு திட்டத்தை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கும் போது ஒரு பெரும் மாற்றத்தை நம்மால் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தணும்னா அதை ஏற்படுத்தக்கூடிய ரிசோர்ஸ, ஹியூமன் ரிசோர்ஸ உருவாக்கணும். நபியினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. மக்காவிலிருந்து மதினாவுக்கு வரும்போது வெறுமன 100க்கும் குறைவான சஹாபாக்கள், வெறும் 100க்கும் குறைவான சஹாபாக்கள். அதே அது பத்ர் யுத்தத்துல 313 சஹாபாக்களா இன்க்ரீஸ் ஆகுது. கிராஜுவல் டெவலப்மெண்ட். நீங்க ஆய்வுகள் செய்யுங்க, வரலாற்றுகளை படிக்கும் போது யோசிச்சு பாருங்க. அதே உஹது யுத்தத்துல 900 சஹாபாக்கள் அப்படி அடுத்த லெவல்ல உருவாகுது. கந்தக் யுத்தத்துல 3000 சஹாபாக்கள், அது அப்படியே 2 மடங்கா மாறுது. ஃபத்ஹ் மக்கால 10,000 சஹாபாக்கள், அது அப்படியே 10 மடங்கா மாறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்கள், அது அப்படியே 100 மடங்கா மாறுது. That is the create the leaders for make the leaders. இப்ப நாங்க உலமாக்களாக, ஆலிமாக்களாக குர்ஆன ஹதீஸ படிச்சிட்டோம்னா எங்களுடைய பெரிய பொறுப்பு என்னன்னா சமூகத்தை கையில ஏந்தி கொண்டு போகணும். அந்த உணர்வுகள் நமக்கு வரணும். அப்ப ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது ஒரு துறையில நீங்க உருவாகி கொள்ளணும். அப்ப ஏன் செய்யறோம்னு பார்த்தோம், ரெண்டாவது என்ன செய்யணும்னு பார்க்கிறோம், மூணாவது ஒரு உதாரணத்துக்கு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாடத்தை எடுத்துக்குவோம். இந்த குழந்தை வளர்ப்பு தான் இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த குழந்தைகளை சரியாக நம்ம உருவாக்க முடியலன்னு சொன்னா ஒரு சமூகத்தை சரியாக உருவாக்க முடியாது. மாற்றம் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் வித் மீ அண்ட் யூ. மாற்றம் என்பது எங்க வீட்டில இருந்து, உங்க வீட்டில இருந்து, என்னிடத்துல இருந்து, உங்களிடத்துல இருந்து உருவாகணும். மாற்றம் பயான் பேசினா வந்துடாது. மாற்றம் ரோட்ல கோடி பிடிச்சு போனா வந்துடாது. மாற்றம் என்பது என்னிடத்திலிருந்து முதல்ல ஏற்படணும். நம்முடைய குடும்பங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், மைக்கேல் ஹார்ட்னு ஒரு நபர் இருக்கார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், தி 100 அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். உலகத்தில் ஆகச் சிறந்த 100 நபர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். மிகச்சிறந்த புத்தகம். புத்தகங்கள் படிங்க. உங்க நூலகத்துல கூட அந்த வாசகம் எழுதப்பட்டதாக சொன்னாங்க. புத்தகங்களை படிங்க. இந்த படித்த புத்தகங்கள்ல இருந்து கருத்துக்களை எழுதி கொடுக்கிறவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும்னு உங்க லைப்ரரியில, பெண்கள் லைப்ரரியில போடப்பட்டதாக சொன்னாங்க. நான் பார்க்கல, சில போகும்போது பார்த்துட்டு போகணும்னு இருக்கேன். அந்த புத்தகத்துல அவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபராக கொண்டு வர. அவர் ஒரு கிறிஸ்டியன். அவரிடத்துல கேட்கப்பட்டது, ஏன் ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல்ல கொண்டு வந்திருக்கீங்க? அவர் எழுத படிக்க தெரியாத ஆளு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க நம்பக்கூடிய கடவுள் நம்பக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலத்தை முதல்ல கொண்டு வரல. காந்தி அந்த 100 பேத்துல ஒரு ஆளாகவே கொண்டு வரல. லியோனார்டோ நிறைய பேத்தை கொண்டு வரலையே, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல்ல கொண்டு வந்திருக்கீங்களே ஏன்னு கேட்கிறாங்க. ஆய்வுகள் கேட்கப்படுது. ஆலிமாக்கள் ரொம்ப ஆழமா இதை விளங்கிக்கணும். அப்ப மைக்கேல் ஹார்ட் சொல்றாரு, நபியினுடைய வாழ்க்கையை நான் படிச்சுக்கிட்டே வந்தேன். அதுல ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். வேற எந்த தலைவர்களுடைய, எந்த மத போதகர்களுடைய, எந்த கண்டுபிடிப்பாளர்களுடைய, எந்த அறிவாளிகளுடைய வாழ்க்கையிலையும் நான் பார்க்கல. இப்ப காந்தி அஹிம்சையை போதித்தார். மிகச்சிறந்த மனிதர், தேசப்பிதா, இந்த நாட்டினுடைய தேசப்பிதா, நல்ல மனிதர். ஆனா அவர் எப்படி இறந்து போனார்? கோச்சேவால் சுரப்பட்டு இறந்து போனார். அஹிம்சையை போதித்த மனிதர் அந்த அஹிம்சையை தன் நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த நாடு உண்டானுச்சு. அப்ப அவருடைய பேர் அவர் கொண்டு வரல. லியோனார்டோ டாவின்சி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மோனோலிசா அப்படிங்கிற ஓவியத்தை வரைஞ்சவர். அவர் பேர் அந்த 100 பேத்துல அவர் கொண்டு வரல. ஏன்னு கேட்டா அவர் சொன்னாரு, இவர் நிறைய வரைஞ்சாரு, எழுதினாரு, ஆனா எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்படியே வச்சுட்டு போயிட்டு இறந்து போயிட்டார். இவருக்கு பின்னால வரக்கூடியவங்களும் இவருடைய புத்தகத்தை பார்த்து எதையும் உருவாக்கல. அந்த புத்தகம் சமீபத்துல தான் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா he is a preacher. அவர் மக்களுக்கு மத்தியில் நன்மையை ஏமி தீமையை தடுத்தார். ரெண்டாவது, எதை செய்தாரோ அதை சொன்னாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சார். உலகத்துல கிட்டத்தட்ட 90% மக்கள் அதை அப்படி செய்யறது இல்லை. பேசலாம், செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அவர் எப்படின்னா பேசவும் செய்தார், அதை செய்யவும் செஞ்சார்.
அவர் மட்டும் செய்யல, அவருடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் செய்ய வச்சார். அவருடைய மனைவி, பேர குழந்தைகள், அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தினார். இரண்டாவது, தன்னை போல அவர் மற்றவர்களை உருவாக்கினார். கிரியேட் த லீடர்ஸ். தான் இருக்கும் போதே 1,24,000 சஹாபாக்களை உருவாக்கி சொன்னாங்க, இகுத்ததைத்தும், யார் இவரை பின்பற்றுகிறார்களோ, என்னுடைய தோழர்கள்ல யாராவது ஒரு தோழரை பின்பற்றினாலும் நீங்கள் சுவர்க்கத்திற்கு போகலாம், நேர்வழி அடையலாம். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒருத்தவங்களை உருவாக்கி அந்த உருவாக்கினவங்களை தன் வாழும் போதே சர்டிபிகேட் கொடுக்கிறதுங்கிறது பெரும் சாதனை நபி செஞ்சாங்க. மூணாவது, தன்னை போல ஒரு தலைமுறையை உருவாக்கினார். நான் ஏன் அவரை முதலாவதாக கொண்டு வந்தேங்கிறதுக்கு மைக்கேல் ஹார்ட் எழுதிய விளக்கம் இது. நாலாவதா சொன்னார், அவரு உருவாக்கியவர்கள் அப்படியே நின்று போயிடல, உருவாக்கியவர்கள் அடுத்த தலைமுறைகளை தொடர்படியாக உருவாக்குறாங்க. 21ஆம் நூற்றாண்டு வரை தொடர்படியாக இந்த மார்க்கம் உலகத்துல பரவிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். உலகத்திலேயே இன்னைக்கு மிக வேகமாக தொடர்ந்து பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்னைக்கு ஆர்டிக்கல் நான் படிச்சேன், ஸ்பெயின்ல இஸ்லாம் எப்படி ஆயிருச்சு, ஜெர்மனில எப்படி இஸ்லாம் வளர்ந்துருச்சு, ஜப்பான்ல இஸ்லாம் எப்படி உருவாகுது, எல்லாம் காட்டப்படுது. ஏன்? அது மதம் அல்ல, இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் முறை, இந்த வே ஆஃப் லைஃப். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப நாம இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தாத்பரியங்களை, ரகசியங்களை விளங்கி அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆலிமாக்கள் தயவு செய்து பயிற்சி எடுங்க. நீங்க படிச்சிட்டீங்க, விழிப்படைஞ்சிட்டீங்க, படிச்சிட்டீங்க, நீங்க உங்களை உருவாக்கி கொள்ளுங்க. அடுத்த தலைமுறையை எம்பவர்மென்ட் பண்றதுக்கு நீங்க தியாகம் செய்து முன்வாங்க. அது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைங்க. இலக்குகளை உருவாக்குங்க, வாய்ப்புகள் தானா உண்டாகும். இன்னமா அலைக்கல் பலாக் ஓ அலைனல் ஹிசாப், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்க மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வேலையெல்லாம் மக்களுக்கு சொல்றதுதான். திட்டமிடுங்க, யோசிங்க, மக்களை தயாரிப்பு செய்யுங்க. ஆனா யார் வரணும், யார் வரக்கூடாது, வெற்றி தோல்வியை பத்தி கவலையே படாதீங்க, அது என்னுடைய பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னமா அலைக்கல் பலாக் ஓ அலைனல் ஹிசாப். அதனால தயவு செய்து உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. அதுதான் இன்னைக்கு எல்லா பெண்களுடைய நிகழ்வுல நான் அதிகமா கலந்துக்கிறேன். காரணம் என்னன்னா, பெண் சமூகத்தை நாம் திட்டமிட்டு உருவாக்கணும். அப்ப அதுல ஒரு பகுதி பல வகுப்புகள் நடத்துறோம். அதுல ஒரு வகுப்பு என்னன்னா சைல்ட் சைக்காலஜி, குழந்தைகள் வளர்ப்பு. பேரண்டிங் இஸ் தி ஆர்ட். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. சரி, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், இதை எப்படி நீங்க சொல்லி கொடுக்கணும், நான் ஆலிமாக்களுக்கு சொல்றேன். குழந்தைகள் அப்படிங்கிறவங்க 4 ஸ்டேஜா இருப்பாங்க, 4 நிலைகள்ல இருப்பாங்க. குழந்தை பிறந்து 6 மாசத்திலிருந்து குழந்தையினுடைய 6 வயசு வரையும், தட் இஸ் த அந்த மாடல் இருக்குதே, அது முன்மாதிரியான குழந்தையை வளர்க்கணும். ரோல் மாடல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பிளேயிங் ஸ்டேஜ் அண்ட் ரோல் மாடல் ஸ்டேஜ். அப்படின்னா என்னன்னா, அந்த வயசுல, அந்த குழந்தை பிறந்த 6 மாசத்துல இருந்து குழந்தைகள் நம்மை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ஆனா நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம், எப்படி பேசுறோம், எப்படி உட்கார்றோம், கணவர்கிட்ட எப்படி பேசுறோம், மாமியாட்ட எப்படி பேசுறோம், அத்தாட்ட எப்படி பேசுறோம், இதையெல்லாம் அந்த குழந்தைகள் கவனிப்பாங்க. அப்சர்விங் ஸ்டேஜ். They are not listening your words, they are observing you. அவங்க உங்க வார்த்தைகளை விளங்க மாட்டாங்க, நீங்க செய்வதை பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஜ் மிக முக்கியமான ஸ்டேஜ். அப்ப ஆலிமாக்கள் இதை பயிற்சியாக கொடுக்கணும். இப்ப நான் சமீபத்தில் சென்னையில ஒரு நிகழ்வு நடத்தணும். கன்சீவான பெண்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 நாள் பயிற்சி நடத்தணும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய, பிரெக்னன்ட்டாக இருக்கக்கூடிய 4 மாசத்துல இருந்து 8 மாசத்துல உள்ள பெண்களை மட்டும் சென்னையில ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 150 பெண்களுக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இந்த கன்சீவா இருக்கும் போது எப்படி இருக்கணும், உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கணும், நீங்க என்ன படிக்கணும், நீங்க குர்ஆன் எவ்வளவு நேரம் ஓதணும், உங்களுடைய உடலியல் சார்ந்த முறைகள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பயிற்சி கொடுக்கப்படணும். சமூகத்தை டெவலப் பண்ணணும், மாற்றணும்னா சும்மா வாயில பேசி மாற்ற முடியாது. செயல் வடிவத்துல மிகப்பெரிய பயிற்சிகள் தேவை. இங்க பயிற்சிகளும் முயற்சிகளையும் கொண்டுதான் அடுத்த தலைமுறைகளை வலிமையாக உருவாக்க முடியும். இல்லன்னா ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி போன தலைமுறையை விட்டு போயிருவோம், அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து போன அடிமைகளை விட்டு போயிருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல ஆழமா நீங்க யோசிங்க. நமக்கு எல்லாரும் மௌத்தா போயிருவோம். ஒரு நாள் நமக்கு எல்லாத்துக்கும் மவுத்து வரும். நம்முடைய அழகு இல்லாம போகும், முடி நரைக்கும், கைகால்கள் சுருங்கும், முட்டி வலிக்கும், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, நோய்கள் வரும். ஒரு நாள் நம்ம இறந்து போயிருவோம். ஆனா அடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்கிறாங்க,
அந்த தலைமுறைகளை நாம எப்படி உருவாக்கிட்டு போனோம்? இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி, இந்த உலகத்தினுடைய கலாச்சார மோகத்துல மூழ்கி ஷைத்தானுடைய அடிமைகளாக விட்டு போறோமா? இல்ல உண்மையை சொல்லி, நன்மையை சொல்லி, உண்மையை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் பேசக்கூடிய வலிமையான சமூகத்தை உருவாக்க போறோமா? இது யார் கையில இருக்குதுன்னா, பெண்கள் உங்க கையில தான் இருக்குது. அதுலயும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல உங்களுடைய ஆண்கள் எல்லாம் பொருளாதார தேவைக்காக வெளிநாடுகள்ல பயணிக்கிறாங்க. அநேக ஆண்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. நாங்க அவங்கள பார்க்கிறேன். நிறைய நாடுகளுக்கு நான் போறேன், அங்க பார்க்கிறேன். அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு, பொருளாதார கட்டமைப்புக்காக தன்னுடைய இளமைகளை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய கடின எல்லாத்தினாலும் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. பெண்கள் நாம அந்த அமானிதமாக கிடைத்த குழந்தைகளை எப்படி உருவாக்குறோம்? நம்ம ஊர்ல இருந்து எத்தனை டாக்டர்ஸ் உருவாக்குறோம், எத்தனை ஆலிம்கள் உருவாக்குறோம், எத்தனை அட்வொகேட்ஸ் உருவாக்குறோம், எத்தனை ஜட்ஜஸ் உருவாக்குறோம்? தாய்மார்கள் யோசிக்கணும். சமநிலையான வளர்ச்சி தேவை. சமநிலையான வளர்ச்சி தேவை. நம்ம சமூகத்துக்கு கலெக்டர் தேவை, நம்ம சமூகத்துக்கு டாக்டர்ஸ் தேவை, நம்ம சமூகத்துக்கு உலமாக்கள் தேவை, நம்ம சமூகத்துக்கு ஆலிமாக்கள் தேவை, ஹாஃபிஸ்கள் தேவை. அதே மாதிரி வலிமையான சமூகங்கள் தேவை. எல்லாமே இருந்தாதான் பாதுகாப்பு. கல்வியை கொண்டுதான் நம்முடைய உரிமைகளை, சுதந்திரங்களை, கலாச்சாரங்களை, அடையாளங்களை பாதுகாக்க முடியும். நம்ம கல்வி இல்லைன்னா நம்முடைய உரிமைகள் பாதிக்கப்படும், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும், நம்முடைய கலாச்சாரங்கள் மாற்றப்படும், நம்முடைய சுதந்திரங்கள் அழிக்கப்படும், நம்முடைய வரலாறுகள் இல்லாமல் ஆக்கப்படும். குரல் கொடுக்க முடியாத, பேச முடியாத மௌனிகளாக, அடிமைகளாக அந்த நாட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுல இருந்து மீளணும் அப்படின்னா வருங்கால தலைமுறைகளை ஆளுமையானவர்களாக, ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, ஒழுக்கமான சமூகமாக உருவாக்க முயற்சிக்கணும். இதுக்கு யார் மிகப்பெரிய பொறுப்பு? சகோதரிகள், தாய்மார்கள், நீங்க தான் பொறுப்பு. ஆண்களால், நான் வெளிப்படையா சொல்றேன், ஆண்களால் இதை செய்யவே முடியாது. நான் வீட்டுல மாசத்துக்கு அதிகபட்சம் 10 நாள் தான் இருப்பேன். 20 டேஸ் வெளியே தான் இருக்கிறேன். என்னுடைய மனைவி என் 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிறாங்க. நான் அவங்க 12th முடிச்சுட்டு வந்தாங்க, ஆலிமா அவங்க. நான் பெருமிக்க சொல்லல, பெண்களை உருவாக்க முயற்சிக்கணும். முதல்ல நான் செஞ்சிருக்கணும் இல்ல, அப்பதான் நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும். 12th முடிச்சுட்டு வந்தாங்க, அவங்க ஆலிமா. நான் அவங்களை BA இங்கிலீஷ் பண்ண வச்சேன், MA இங்கிலீஷ் பண்ண வச்சேன், B.Ed பண்ண வச்சேன். மாஷாஅல்லாஹ் இப்போ ஒரு பெரிய ஸ்கூல்ஸ்ல மிகப்பெரிய பொறுப்புல டீச்சரா இருக்காங்க. வார வாரம் ஒரு பயான்களுக்கு அவங்க நான் அனுப்புறோம், ஒவ்வொரு மஹல்லாவுக்கு அனுப்புறேன். குழந்தைகளோட போவாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. அங்குள்ள பெண்களை உருவாக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி உருவாக்கு, இந்த மாதிரி உருவாக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசை அவங்களுக்கு, நான் வேணான்னு சொல்லிட்டேன். வேணாம், இந்த நிலையில இருந்து மக்களை போய் சந்திங்க. அடுத்த ஒரு தலைமுறையை, பெண் தலைமுறையை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இங்க உள்ள ஆலிமாக்களுக்கு அதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க உருவானது விஷயம் அல்ல, நீங்க ஒவ்வொரு ஆளும் 1000 நபர்களை உருவாக்கணும். அதுல மிக முக்கியமான ஒரு பாடத்தை நீங்க கத்துக்கணும், சைல்ட் சைக்காலஜி. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு ஒரு 4 பேர் தயாராகுங்க, உங்களை உருவாக்கி கொள்ளுங்க. அப்ப குழந்தையினுடைய முதல் ஸ்டேஜ் 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரையும் முன்மாதிரியான பேரண்டா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைகள் மனம் பாதிக்கப்படுவாங்க. அத்தா எப்படி தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு போறாங்க, அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாதி எப்படி மக்கண்ணா போடுறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க, ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்யறாங்க, கணவன் மனைவி உறவு முறைகள். ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகிட்ட எப்படி பேசணும்? அத்தா நமக்காக கஷ்டப்படுறாங்க, அத்தா நமக்காக உழைக்கிறாங்க, அல்லாஹ் அத்தாவுக்காக துவா செய்யணும். எத்தனை பெண்கள், தாய்மார்கள் உன்னுடைய கணவனுடைய உயர்வை பத்தி குழந்தைகளுக்கு சொல்றீங்க? அதே போலதான் ஆண்கள் குழந்தைகள்கிட்ட பேசும்போது, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க, நமக்கு சமைச்சு கொடுக்கறாங்க, நம்முடைய உடல் நோயாக இருந்தா நம்மளை பராமரிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அம்மாட்ட அன்பா பேசணும், அம்மாவை திட்டக்கூடாது, அம்மாட்ட அதிகாரமா நடக்கக்கூடாது. அம்மாவுடைய காலில் சுவர்க்கம் இருக்குன்னு நபி சொல்லி இருக்கிறாங்க. அம்மாட்ட அன்பா நடக்கணும். ஒரு ஆண் தன் குழந்தைக்கு பெண்ணுடைய உயர்வை பத்தி சொல்லி கொடுக்கணும். இந்த வகுப்புகளை யார் எடுப்பா? பயான்கள்ல கிடைச்சிருமான? கிடைக்காது, பயிற்சிகள் மூலமா தான் கிடைக்கும். அப்ப ஒரு குழந்தை வளர்ப்புல, குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரையும் முன்மாதிரியான தாய் தகப்பனாக முதல்ல நாம இருக்கணும். அப்பதான் குழந்தைகள் உருவாகுவாங்க. துல்ஃபிகார் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆலிம், நக்ஷபந்தி தரீக்கத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, ஒரு சூஃபி. அவங்க ஒரு பயான்ல பேசும்போது சொன்னாங்க, எங்க வீட்டுல மொத்தம் 7 குழந்தைகள். அந்த 7 குழந்தைகளும் எங்க அம்மா நல்லா பாத்துக்குவாங்க. எங்க அத்தா ஒரு சாதாரண வேலை தான் பார்த்தாங்க. எங்க அம்மா தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. தஹஜ்ஜுத் நேரத்துல எங்க அம்மா எழுந்திருச்சு ஒவ்வொரு குழந்தையினுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. யா அல்லாஹ் என் மகன் அப்துல்லா, யா அல்லாஹ் என் மகள் ஃபாத்திமா, பேர் சொல்லி துவா செய்வாங்க.
நான் அப்படியே பெட்ல படுத்திருப்பேன். எங்க அம்மா தொழுதுகிட்டு இருப்பாங்க. சின்ன வீடு, எங்க வீடு. எங்க அம்மா என் பேரை சொல்லுவாங்க. யா அல்லாஹ், என் மகன் துல்ஃபிகார் அப்படின்னு சொன்ன உடனே நான் எந்திரிச்சு வேகமா ஓடி போய் அவங்க மடியில படுத்துப்பேன். எனக்கு வயசு 6-7 வயசு இருக்கும். நான் மடியில படுத்துக்குவேன். எங்க அம்மா தன்னுடைய வலது கையால் என்னுடைய தலையை தடவி கொடுத்துட்டு இடது கையால் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், என் மகன் துல்ஃபிகாரை பொருந்திக்கொள். யா அல்லாஹ், என் மகன் துல்ஃபிகாரை சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆலிமாக உருவாக்கி கொடு. யா அல்லாஹ், இவரை கொண்டு உலகத்தில் தீனை, குர்ஆனை, ஷரியத்தை, மார்க்கத்தை, நபியினுடைய உயர்வை உலகம் முழுக்க பேச செய் அப்படின்னு எங்க அம்மா அழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறத நான் காதுல அப்படியே கேட்பேன். துல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க சமீபத்துல. அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க, இன்னைக்கு துல்ஃபிகார் உலகத்துல மிகச்சிறந்த ஞானியாக, அறிவாளியாக, ஸ்காலராக, உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளின்னு போற்றப்படுது. இது என்னுடைய திறமையை கொண்டு அல்ல, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு அடைந்ததுன்னு சொன்னாங்க. எத்தனை தாய்மார்கள் குழந்தைகளுக்காக பேர் சொல்லி துவா செய்றீங்க? ஒரு தாயினுடைய துவா குழந்தைகள்கிட்ட அல்லாஹ்ட்ட அப்படியே போகுது. எந்த பேரிகார்டும் இருக்க, எந்த தடையும் கிடையாது. ஆனா நம்ம உணர்வு ரீதியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய குழந்தையினுடைய பேர் சொல்லி துவா செய்யணும். இது முதல் நிலை. குழந்தை வளர்ப்பினுடைய இரண்டாவது நிலை அப்படிங்கிறது 7 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும். இது ஒரு கண்காணிப்பு நிலை. இந்த நிலையில நாம குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, ஸ்கூல்ஸ் எங்க இருக்கு, பேக என்ன வச்சிருக்கிறாங்க, நண்பர்கள் யாரு, நண்பர்கள் வீடு யாரு, நம்ம எதையுமே கண்காணிக்கிறது இல்ல, எதையுமே கவனிக்கிறதும் இல்ல. ஒன்று அளவுக்கு மீறி அன்பு, இல்லைன்னா அப்படியே திட்டி பேசி அடிச்சு ஒதுக்கிடுறோம். அவங்களை எப்படி வளர்க்கணுங்கிற பயிற்சி நமக்கு இல்ல. நாடார் சமூகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடார் சமூகம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நாடார் சமூகம் எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருப்பாங்க. அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. ரோடுகள்ல செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. அவங்க பெண்கள் மேல ஆடை போடக்கூடாது, மேல ஆடை போடக்கூடாது பெண்கள். ஆண்கள் துண்டு போடக்கூடாது. கடைகளுக்கு போனா கொட்டாங்குச்சியில தான் டீ கொடுப்பாங்க, கிளாஸ் தரமாட்டாங்க. நானே சின்ன பிள்ளையில பார்த்திருக்கிறேன். அப்படி இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு மொத்த இந்திய வளர்ச்சியில கிட்டத்தட்ட 50% காரணமா இருக்காங்க. நான் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கும் போது சமூகத்தில் ஒரு மீட்டிங், ஃபேமிலி மீட்டிங் நடந்துச்சுன்னா நான் ஸ்பீக்கரா போயிருந்தேன், கெஸ்டா போயிருந்தேன். அப்ப அங்க வந்திருந்த ஒரு நபர், என் நண்பர் சரவணகுமார், அவர்கிட்ட நான் கேட்டேன், பிரதர் எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சீங்க? அப்ப அவர் சொன்னாரு, அஹ்மத், உங்க சமூகத்தை விட நாங்க கீழே இருந்தோம். உங்க சமூகத்துல தீண்டாமை எல்லாம் கிடையாது, எங்க சமூகத்துல அவ்வளவு மோசம். சில தெருக்கள்ல நடக்கவே கூடாது, நாங்க வீடுகளுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க எங்களை, அப்படித்தான் வச்சிருந்தாங்க. நான் கடந்த 50 ஆண்டுகளாக எங்களுடைய பெண்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எங்களுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கும் காரணம் எங்க தாய்மார்கள் தான் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சமூகத்தினுடைய முழு வளர்ச்சியும் எங்க இருக்குன்னா, மேக்சிமம் வளர்ச்சி பெண்கள் கையில, உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய உருவாக்க குழந்தைகள் தான் சமூகத்தினுடைய தலைவர்கள், எழுச்சிகள். நாங்க அதை எப்படி உருவாக்குறோம்? நான் பேசுறதுனால உங்களுக்கு முழுசா புரிஞ்சிடாது, எனக்கும் தெரியும். நான் ஆலிமாக்களுக்கு சொல்றேன், இந்த பயிற்சியை துறை சார்ந்து கொடுங்க, தொடர்ந்து கொடுங்க, திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசுங்க. ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மக்களுக்கு அறிவு கிடைக்கிற வரைக்கும், அவங்க பயனடைகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய கடமை. அப்ப 2வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்காணிப்பு ஸ்டேஜ். ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல 3வது ஸ்டேஜ் இருக்கு. அது 13 வயசுல இருந்து 19 வயசு வரை. தட் இஸ் த யூத் டீனேஜ்னு சொல்லுவாங்க. 13, 14, 15, 16, 17, 8, 9 இந்த 7 வருஷம் டீனேஜ். இந்த வயசு இருக்குதே சுதந்திரமான, தனிமையை விரும்பக்கூடிய வயது. அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. மனிதனுடைய மெட்டபாலிசம், அவனுடைய உணர்வுகள் எல்லாம் மாறும், சிந்தனைகள், ஆசைகள் எல்லாமே ஏற்படும். மனிதனுடைய இயற்கை இது. இந்த நிலையில ஒரு பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? எத்தனை பேர் குழந்தைகளுக்கு டெய்லி முத்தம் கொடுக்குறீங்க? முத்தம் கொடுக்கணும். ஆண் குழந்தையா இருந்தா நெத்தியில கொடுங்க, பெண் குழந்தையா இருந்தா கன்னத்துல கொடுங்க. பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், தோல் மேல கை போடணும், அது நண்பர்களாக பழகணும். நிறைய பேர் வீட்டுக்கு வந்தவனே போன் எடுத்துட்டு தனியா உட்கார்ந்துக்கிறோம், ஆண்களும் சரி பெண்களும் சரி. குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கணும். ஈவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது கொடுக்கணும். தயவு செய்து கொடுங்க. கேளுங்க, என்ன நடந்துச்சு, நீ உன் இலக்கு என்ன, உன் திட்டம் என்ன, பேசுங்க. குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, நான் உனக்காக துவா செஞ்சேன்னு சொல்லுங்க. நான் உன்னை சமூகத்தினுடைய தலைவர்களாக, சிறந்த ஆளுமையாக உருவாக்க விரும்புறேன்னு சொல்லுங்க. குழந்தைகள்கிட்ட பேசுங்க.
பேசுறதே இல்ல. பேசுறதுனா சண்டை, திட்டுறது, கோவப்படுறது, இல்ல கேட்கறத வாங்கி கொடுக்கறது, இப்படித்தான். உருவாக்க சிந்தனையில அட்டென்ஷனாக பேசுறது இல்ல. இப்ப நான் கால் பண்ணாலும் எங்க அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா? சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, தொழுதியான்னு தான் கேட்பாங்க எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு வயசு 73 வயசு. இப்ப நான் கால் பண்ணி எங்க அம்மாட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, தொழுதுட்டியாத்தா? உனக்காக நான் துவா செஞ்சேன் கால்ல, எனக்காக நீ துவா செய். இந்த உணர்வுகள் இருக்குல்ல, அல்லாஹ்வோட இணைக்கணும் குழந்தைகளை. நம்ம கூட இணைக்க கூடாது. குழந்தைகளை நம்ம கூட இணைக்க கூடாது. என்னதான் நீங்க எவ்வளவுதான் குழந்தைகளுக்கு கொடுத்து காசு பணம் சேர்த்து கொடுத்தாலும் ஒரு காலத்துல நீ என்னத்தை கிழிச்சா குழந்தை கேட்பான். மாற்றுக்கிறதே கிடையாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனா குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய இணைப்ப, அஹ்லாக்க, ஒழுக்கத்தை, அன்பை போதிச்சிட்டீங்கன்னா நம்ம ஒண்ணுமே கொடுக்க தேவையில்லை. மாஷா மௌத்துக்கு பின்னால நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக அவங்க மாறுவாங்க. அந்த குழந்தைகளை தாய்மார்கள் நீங்க உருவாக்கணும். அந்த குழந்தைகளை கொண்டுதான் சமூகத்தை, மார்க்கத்தை, ஷரியத்தை பாதுகாக்க முடியும். ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியும். நம்முடைய வரலாறுகளை பாதுகாக்க முடியும். அந்த உணர்வுகளை தாய்மார்கள் சுமந்து கொள்ளுங்க. 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் 20 வயசுல இருந்து 26 வயசு வரையும், அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தைகளாக இருக்கலாம். நல்ல அட்வைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு பாரமாக இல்லாம பலமாக மாறுங்க. இதெல்லாம் வகுப்புகள், இதுதான் வகுப்புகளாக எடுக்கணும். ஒரு 10 பெண்கள் 20 பெண்களை ஒன்று சேருங்க. ஒரு ஆலிமா அதற்கு ஸ்பெஷலையா தயாராகுங்க, சொல்லிக் கொடுங்க. சில ஆலிமாக்கள் நீங்க கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங், பெண்களுக்கு பெண்கள் தான் கவுன்சிலிங் கொடுக்கணும், ஆண்கள் கொடுக்க கூடாது. அது வேற ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்ப துறை சார்ந்த சமூகத்துல பெண்கள் தேவை. துறை சார்ந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப தேவை சமூகத்துக்கு. அவங்களை உருவாக்குறதுக்கு நம்ம ஊர்ல ஒரு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட சமூகமாக நாங்கள் மாறினாதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஆலிமாக்களாக நீங்க உருவாகி உங்க ஊரை, உங்க மக்களை, நீங்க எந்த ஊருக்கு நிக்காஹ் முடிச்சு போனாலும் அந்த ஊரை பொறுப்படுங்க. அந்த ஊர் அந்த பெண்களுக்கு மத்தியில, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிப பெண்களுக்கு மத்தியில, தாய்மார்களுக்கு மத்தியில பெரும் விழிப்புணர்வை கொண்டு வாங்க. இன்னைக்கு சமூகத்துக்கு அதுதான் தேவை. துறை சார்ந்த மக்களை வச்சுதான் சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை, மிகப்பெரிய சிறந்த ஆளுமையான பெண் சமூகமாக நம்மளை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. அல்லாஹ் நம்ம எதை பேசணுமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.